வணக்கம். என்ன இப்படி மரத்தடியிலேருந்து ஏதோ நாட்டாமல் தீர்ப்பு சொல்கிறேன்னு நினச்சிக்கிட்டீங்களா? இல்லை, நாங்கள் ஒரு கூட்டஞ்சோறு தான் பங்கு போகிறோம். நீங்கள் நினைக்கலாம் என்ன இந்த சின்ன பிள்ளைகள் கூட சேர்ந்து கூட்டஞ்சோறு பங்குறீங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நாங்கள் சின்ன வயசில் அடிக்கடி கூட்டஞ்சோறுலாம் பங்கியிருக்கோம். அப்படின்னா அந்த பொத்தை அப்படி காடுகள், நல்லா காடுகள், குளக்கரை இப்படி ஏதாவது ஒரு நல்ல இடங்களில் போய் அந்த ஸ்கூல் லீவ்லாம் வரும்ல, அப்போ நாங்கள் அந்த கூட்டஞ்சோறு பங்கி சாப்பிடுவோம். அது இப்போ நல்லா நம்ம ஊரில் நல்லா மழை பெய்யுது, அந்த கிளைமேட்டு கொஞ்சம் சூப்பராக இருக்குது. அதனால் அந்த நினப்பு வந்துட்டு, அதனால் அந்த பிள்ளைகளும் சேர்ந்து இன்றைக்கி ஒரு கூட்டஞ்சோறு பொங்கலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம். இந்த பிள்ளைகள் கூட இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சா இவங்களும் பெரிய பிள்ளைகளாக பெரிய ஆளாக வந்தாக்கி இதெல்லாம் நினச்சி பார்ப்பாங்க. அதனால் இவங்களுக்கு ஒரு எல்லோரும் நாங்கள் சொல்லணும்னு பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷமாக. உங்களுக்கு சந்தோஷம் தானே? அதனால் இதை இன்றைக்கி பூரா அதை எப்படி அதை பொங்கி எப்படி நம்ம நாங்கள் சாப்பிட்ற வர அந்த வீடியோ எடுப்போம். நீங்கள் கொஞ்சம் ரசனையோடு பாருங்கள். ஏன்னா நம்ம கிராம சூழல் இது, அழகான இடமா இருக்குது. இதில் நாங்கள் வீடியோ எடுக்கச்சில அது கொஞ்சம் உங்களுக்கு பார்க்க ரொம்ப ரசனையாக இருக்கும். கடைசி வரை இந்த வீடியோ பாருங்கள். அதேமாதிரி இந்த வீடியோவுக்கு வந்து கோல்டன் நெட் விஷன் தமிழ் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணால் இப்படி நிறைய கிராமங்கள் சார்ந்த வீடியோக்கள்லாம் விடலாம். இது ஒரு பெரிய ஒரு சொல்லப்போனால் இதை எங்களால் சொல்ல முடியல, அவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா காற்று அழகாக இருக்குது. இந்த இயற்கையெல்லாம் சிட்டிலலாம் யாருக்கும் கிடைக்காது. அதனால தான் அதை உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான் நாங்கள் அந்த பிரயாசப்பட்டு இந்த வீடியோ எடுக்கோம். கடைசி வரை பாருங்கள். இப்போ நம்ம கூட்டஞ்சோறுக்கு தேவையான காய்கறி என்னென்னலாம் தேவைப்படுதுங்கிறத இப்போ தர்ஷினி அவர்கள் சொல்வார்கள். தக்காளி, உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய், பருப்பு, தேங்காய், மிளகாய், வெள்ளரிக்காய், கருவேப்பிலை, அரிசி, செக்கு எண்ணெயா, கேரட், பல்லாரி, உள்ளி, சின்ன வெங்காயம், முருங்கைக்காய், ஆஹா, புளி வேற என்னெல்லாம் இருக்கு? மசாலா ஜாமான்லாம் இருக்கா? கொத்தமல்லி இலை, மசாலா ஜாமான் தேவையான மசாலா ஜாமான், இந்த சாப்பிடக்கு இலை கொஞ்சம் பெருசாக விட்டு துக்குட விட்டு நானும் அது மழைனால தீ பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா கனமழை ஒரு 3 நாள் பெஞ்சதுனால எல்லாமே கோந்துட்டு அதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா குளிர் தாப்பா உனக்கு. பாருங்க, நமக்கு அரிசியும் பருப்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் அடுத்தால காய்கறி போடணும் சீக்கிரம். இன்னொரு காய்கறி போடணும். அரிசியும் பருப்பு நல்லா வந்து வருது. நம்ம காய்கறியை போடணும். கத்திரிக்காய், அடுத்தால தக்காளி போடணும். தக்காளி தான் அந்த கூட்டாஞ்சோறுக்கு டேஸ்ட் கொடுக்குறது, தக்காளி தான். அடுத்தால கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே போட்டுரும். நல்லா வெந்துட்டுன்னு நினைக்கிறேன். சூப்பராக மசாலாலாம் போட்டாச்சு, காய்கறி போட்டாச்சு. இப்போ எல்லாத்துக்கும் நேரம் ஆகிட்டு, பசி வேற கொடும் பசியாக இருக்குன்னு நினைக்கிறேன். மழையும் வந்துகிட்ருக்கு. அண்ணாச்சி வேறு ரெடியாக இருக்காங்க சாப்பிடக்கு. நான் என்ன இவையே தான் ரொம்ப ரெடியாக இருக்காவ.
எல்லாரும் கிடைக்கும். கொஞ்சம் மழை பெஞ்சுக்கிற மாதிரி இருக்கனால இந்த ஒரு குடிசையில் வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். சூப்பராக இருங்க. இதான் கூட்டாஞ்சோறு. சூப்பராக இருக்கா? நாங்கள் இலையிலேருந்து சாப்பிடுவோம். அதுக்கு நல்லா சூடாகிட்டு நம்ம விருந்தாளு தான் ஃபஸ்ட்டு சாப்பிடுது. எல்லோரும் பயங்கர நல்ல பசி, சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. இப்போ எப்படி டேஸ்ட்டாக இருக்கா? சூப்பராக இருக்கா? அண்ணாச்சி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஊறுகாவை வச்சு சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். ஐயாவுக்கு கொஞ்சம் நாக்கு சுட்டு போச்சு, அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சுட நம்ம ஃப்ரெண்டுக்கு தான் வச்சோம். இவ தான் எல்லாத்துக்கும் காரணம். சூப்பராக எல்லாம் பண்ணா. நல்லா நிறைய சாப்பிடு. சரி, நம்ம அந்த இடத்த பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. இந்த இப்படி ஒரு இடத்துல வந்து சாப்பிட்றதே தனி டேஸ்ட்டு. ஓகே.